மிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பாவிகளை கொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பாவி என்ற ஒரு சாரார் முதல் இஸ்லாத்தில் இல்லை. ஒருவன் முஸ்லீமாக இருப்பான் அல்லது காஃபிராக இருப்பான். இஸ்லாம் மனிதர்களை இஸ்லாம் குஃபுர் என்றுதான் பார்க்கிறதே தவிர அப்பாவி பொதுமகன் ராணுவம் என்றெல்லாம் பிரிக்கவில்லை. ராணுவம் உடுப்பு போட்டால் அவனை கொல்ல வேண்டும், உடுப்பு போடாதவன் பொதுமகன். அப்படியா? காஃபிராக இருந்தால், ஜிஸியா செலுத்தவில்லை என்றால், முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால், இது அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான் எல்லோரும். ரப்பு நமக்கு குர்ஆனில் இட்ட கட்டளை, ஜிஸியா செலுத்தாத அவர்களை கொல்லுங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த வாதத்தை அப்பாவிகளை கொள்கிறார்கள் என்ற வாதத்தை ஊதி பெரிசாக்கி இதை பரப்பியதை யார் என்றால் சியோனிச விரோதிகளிடம் கூலி பெறுகின்ற மீடியாக்கள் தான். இதை யாவும் வச்சுக் கொள்ளுங்கள். மனிதர் ஆறாவதாக ஷேக் உசாமா அப்பாவி பொதுமக்களை கொலை செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் அப்பாவி பொதுமக்கள் என்று இஸ்லாத்தில் ஒரு சாரார் இல்லை. குஃபுரு ஷிர்கை செய்யக்கூடியவர்கள் மிக பெரும் அநியாயக்காரர்கள். அவர்கள் அப்பாவிகள் அல்ல. இன்ன ஷிர்கல ظுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைப்பு மகத்தான அநீதி என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் அப்பாவி பொதுமக்களை கொல்லவில்லை. ஜிஸியா செலுத்தாத தாருல் குஃப்ரில் போருக்குரிய தேசத்தில் வாழ்ந்த யுத்தத்துக்குரிய காபிர்களைத்தான் அவர் படுகொலை செய்தார். அவர்களை கொல்ல வேண்டும், அது மார்க்கம் சொல்லக்கூடிய. சுருக்கமாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், மனிதனை மார்க்கம் மூன்றாக பிரிக்குது. அப்படி வச்சுக்கொள்ளுங்க, மூன்றாக பிரிக்கிறது. ஒன்று முஸ்லிமாக இருப்பான், அல்லது முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் செய்த மனிதனாக இருப்பான், அல்லது கொல்லப்பட வேண்டிய மனிதனாக இருப்பான். மார்க்க பார்வை இப்படித்தான் மார்க்கம் பிரிக்கும். இதை சொல்வதற்கு ஆலிம்கள் தயங்குகிறார்கள். ஏனெனில் இதை சொல்கிற போது காபிர்கள் கடுமையாக கோபப்படுகிறார்கள். இது பயங்கரவாத மார்க்கம் அப்படின்னு சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இந்த தீன் மனிதனை இப்படித்தான் பிரித்தது. ஒப்பந்தம் செய்யாத காபிராக இருந்தால் மார்க்க பார்வையில் அவன் கொல்லப்பட வேண்டியவன். இப்போ ஒரு சந்தேகம் வரும், அவன் தான் நமக்கு ஒன்றுமே பண்ணலையே, நமக்கு டிஸ்டர்ப் பண்ணல, இடையூறு பண்ணல, நமக்கு எந்த விதத்திலையும் நம்மளை அவன் தாக்க வரவில்லை, அவன் பாட்டுக்கு அவன் நாட்டில் இருக்கிறான், நீங்கள் போய் எதுக்கு வழியை தாக்க வேண்டும்? இது ஒரு மார்க்கம் அப்படி சொல்லுதா அப்படின்னு கேட்கலாம். மார்க்கம் சொல்லுது, இது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க. இதற்காக படைகளை அனுப்பினார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர் போய் காபிர்கள் வாழுகின்ற தேசத்துக்கு போய், அல்லது அவர் ஒரு படையை அனுப்பி வைத்து குறைஞ்சபட்சம் வருஷத்துல ஒரு தடவையாவது செய்ய வேண்டும். படையை அனுப்பி ஒன்று இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லது நீங்க ஜிஸியா தாங்க, அல்லது உங்களுடன் நாங்கள் போர் செய்வோம், இஸ்லாத்துக்கான போர். அன்புள்ள சகோதரர் உடனே சொல்லுவார்கள், அப்ப இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டுச்சா? வாளாலும் பரப்பப்பட்டது.